மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 6 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிபதி ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ்ராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் மிரண்டா குறிப்பிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 25ஆம் தேதி குறித்த 6 இந்திய மீனவர்களும் மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டனர். புத்தளம் மாவட்டத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி தேரேறி வலம் வந்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க, தேவார பாராயணங்கள் ஒலிக்க, பக்தர்களின் பஜனைகள் இசைக்க அம்மன் தேரேறி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அம்மனின் அருள் வேண்டி பெரும் திரளான அடியார்கள் ரதோற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது.